யாராவது வந்து நம்மை காப்பாற்ற மாட்டார்களா அப்படின்னு நீங்க எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா? அதாவது ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது யாராவது ஒருத்தர் மேஜிக் மாதிரி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட மாட்டாங்களான்னு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல எதிர்பார்த்திருப்போம் இல்லையா? கண்டிப்பா. அது ரொம்ப இயல்பான ஒரு மனித உணர்வு தான். நெறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். ஆமா. ஆனா அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அதே சமயம் கொஞ்சம் கோபமான ஒரு டாபிக்க டீப் டைவ் பண்ண போறோம். விவேகானந்தரோட தத்துவங்களை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட தி ஆர்கிடெக்சர் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது தன்னம்பிக்கையின் கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு மூல கட்டுரையை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ரொம்பவே ஒரு இன்டென்ஸான சோர்ஸ் இது. இதோட மிஷன் என்னன்னா, நாம ஏன் எப்பவுமே மத்தவங்கள சார்ந்து இருக்கோம், அதுலருந்து எப்படி வெளிய வர்றது அப்படிங்கறத ரொம்பவே அக்ரெசிவான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டைல்ல இந்த கட்டுரை சொல்லுது. கரெக்ட். அதாவது ரொம்ப மென்மையா தட்டி கொடுத்து சொல்லாம ஓங்கி முகத்துல அரைஞ்ச மாதிரி சில உண்மைகளை இந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இந்த கட்டுரையோட முதல் வரியே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த உலகத்துல யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து கண்மூடித்தனமா ஒருத்தரை நம்புறது அப்படிங்கிறது நான் எப்படி பாக்குறேன்னா, நாம போயிட்டு இருக்கிற காரோட ஸ்டியரிங்க டிரைவிங் சுத்தமா தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு கெடுத்துட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு சமம். ஆமா. பின் சீட்ல போய் படுத்து தூங்குறதுக்கு சமம் இல்லையா? அந்த தூக்கத்துல ஒரு சின்ன நிம்மதி இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும். இதை ஏன் இந்த கட்டுரை இவ்ளோ பெரிய ஒரு கோபமான உண்மையா பாக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் காரணம் இருக்கு. அதாவது மனித மூளை எப்பவுமே காக்னேட்டிவ் ஈஸ் அப்படின்னு சொல்ற அறிவாற்றல் சார்ந்த எளிமையை நோக்கி தான் போகும். சுயமாக சிந்திப்பது, தகவல்களை ஆராய்வது ஓ, மூளைக்கு அது ரொம்ப கஷ்டமான வேலையா? ரொம்ப கஷ்டம். முடிவுகள் எடுப்பது, அப்புறம் அந்த முடிவுகளால வர்ற விளைவுகளுக்கு நாமே பொறுப்பேற்பது, இதெல்லாம் மூளைக்கு அதிக எனர்ஜியே செலவழிக்கிற வேலை. இப்ப ஒருத்தர் நாம கண்மூடித்தனமா நம்பும்போது என்ன ஆகுதுன்னா, மூளை இந்த ஒட்டுமொத்த பொறுப்புல இருந்து தன்னை அப்படியே ரிலீவ் பண்ணிக்குது. ஆஹா, அவங்க பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். சரியா சொன்னீங்க. அவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு மூளை அதோட திங்கிங் ப்ராசஸ் அப்படியே ஆஃப் பண்ணிடுது. இது ஆசிரியர் ஒரு சாதாரண தப்பா பார்க்கல. சுயமா முடிவெடுக்கும் மூளையோட தசைகள் வந்து பயன்படுத்தாத எந்த ஒரு தசையையும் போல நாளுக்கு நாள் அப்படியே தேய்ந்து போய்விடும்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதாவது நம்ம சிந்திக்கும் திறனே செத்து போயிடும்னு சொல்றீங்க. ஆனா ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே சமூக விலங்குகள், சோஷியல் அனிமல்ஸ் இல்லையா? ஆமா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து தான் ஆகணும். அதான், நாம அன்றாடம் பலரை நம்பித்தான் ஆகணும். இப்போ ஹோட்டல்ல சாப்பிடுறோம், சமைச்சவரை நம்புறோம். பஸ்ல போறோம், டிரைவரை நம்புறோம். இதுதானே சமூகத்தோட அடிப்படை. அப்படி இருக்கும்போது யாரையும் நம்பாதேன்னு சொல்றது மனித இயல்புக்கே ரொம்ப முரணான ஒரு வாதம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆசிரியர் வந்து நம்பிக்கை அப்படிங்கறத எதிர்க்கல, அவர் எதிர்க்கிறது கண்மூடித்தனமான நம்பிக்கையை தான். ஓ, பிளைண்ட் ட்ரஸ்ட். ஆமா, பிளைண்ட் ட்ரஸ்ட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்டரையோ டிரைவரையோ நீங்க நம்புறது ஒரு குறிப்பிட்ட செயலுக்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஆனா உங்க வாழ்க்கையோட திசைய, உங்க சந்தோஷத்தை, உங்க முடிவுகளோட சரி தப்புகளை வேற ஒருத்தர் தீர்மானிக்கலாம். நீங்க அவங்க அதிகாரத்தை அவங்க கிட்ட கொடுக்குறீங்க பாருங்க. அதுதான் கண்மூடித்தனமான நம்பிக்கை. எக்ஸாக்ட்லி. ஒரு விஷயத்துல நீங்க கேள்வி கேட்கிற திறனை சுத்தமா இழந்துட்டு இன்னொருத்தர் சொல்றத மட்டுமே வேத வாக்கா ஏத்துக்கிறீங்கன்னா அங்கே உங்க தனித்துவமே அழிஞ்சிடுது. அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆபத்துன்னு இந்த கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. ரொம்ப நல்ல பாயிண்ட். கேள்வி கேட்கும் திறனை இழந்து சிந்தனை முடங்கி போறதுதான் முதல் ஆபத்து. இப்போ இந்த சிந்தனை முடக்கம் ஒரு மனிதனை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத நோக்கி தான் இந்த வாதத்தோட அடுத்த கட்டம் நகருது. விவேகானந்தரோட ஒரு கோட் இங்க வருது. உன்னை பலவீனமாக்குற எதையும் விஷம் மாதிரி தூக்கி எறி. ரொம்ப பவர்ஃபுல்லான வரி இது. ஆமா. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. ஒரு மனிதன் எப்போவாவது பலவீனமா ஃபீல் பண்றது, கொஞ்சம் சோர்வடையறதெல்லாம் ரொம்பவே இயல்பான விஷயம் தானே. அதை ஏன் நேரடியா விஷம் அப்படிங்கிற ஒரு கொடிய வார்த்தையோட விவேகானந்தர் ஒப்பிடணும்? இது கொஞ்சம் அதீதமான ஓவரான ஒப்பிட தெரியலையா? பார்க்க அப்படி தோணலாம். ஆனா விஷம் அப்படிங்கிற வார்த்தை இங்கு ரொம்ப கவனமா, ரொம்ப குறிப்பா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ விஷம் எப்படி வேலை செய்யும்னு யோசிச்சு பாருங்க. குடிச்ச உடனே உயிர் போயிடுமே. எல்லா விஷமும் அப்படி இல்லையே. பெரும்பாலான விஷங்கள் வந்து குடித்தவுடன் உடனே உயிரை எடுக்காது. அது மெதுவா ரத்தத்துல கலந்து நரம்பு மண்டலத்தை தாக்கி. ஓ, சிறுக சிறுக முடக்குன்னு சொல்றீங்க. ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஆமா, உடலோட ஒட்டுமொத்த அமைப்பையும் சிறுக சிறுக முடக்கும்.
பலவீனத்தையும் ஆசிரியர் இதே மெக்கானிசத்துல தான் பாக்குறாரு. உங்களை உணர்வுபூர்வமா பலவீனமாக்குற விஷயங்கள், அது உங்களை எப்பவுமே மட்டம் தட்டுற ஒரு உறவா இருக்கலாம், இல்ல உங்க எனர்ஜியை உறிஞ்சுற ஒரு வேலைச்சூழலா இருக்கலாம். இல்லனா என்னால முடியாதுன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்களா கூட இருக்கலாம். கரெக்ட். இது எதுவுமே ஒரே நாள்ல உங்களை அழிச்சிடாது. ஆனா மாசக்கணக்குல, வருடக்கணக்குல இது உங்க மனசுக்குள்ள ஊடுருவும் போது, அது உங்க சுயமரியாதையே சிறுக சிறுக செயலிழக்க செஞ்சிடும். அப்போ ஒரு நாள் நாம சோர்வா இருக்கிறது பலவீனம் இல்ல. ஆனா நம்மள சோர்வடைய செய்யற விஷயங்களை பெர்மனண்டா நம்ம கூடவே வச்சுக்கிறது தான் விஷயம். அதான் உண்மை. இப்போ உடம்புல ஒரு சின்ன காயம் வந்தா உடனே நம்ம மருந்து போடுறோம். ஆனா மனசு அரிக்கிற விஷயங்களை மட்டும் ஏன் நம்ம சகிச்சுக்கிறோம்? அதை ஏன் உடனே தூக்கி எறிய மாட்டேங்கிறோம்? ஏன்னா அந்த விஷம் நிறைய நேரங்கள்ல ரொம்ப இனிப்பான வடிவத்துல வரும். அவங்க என்ன திட்டுறது என் மேல இருக்கிற அக்கறையால தான், இல்லனா இந்த வேலையில நிம்மதி இல்லனாலும் சம்பளம் நல்லா வருதே அப்படி நமக்கான தற்காப்பு வாதங்களை நாமே உருவாக்கிக்கிறோம். ஆமா, நம்மள நாமே ஏமாத்திக்கிறோம். விஷம்னு தெரிஞ்சா கண்டிப்பா யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆனா அது அமுதம்னு நம்ப வைக்கப்படும் போதுதான் பெரிய ஆபத்து. அதனாலதான் கட்டுரையாளர் அவ்வளவு கோபமா உன்னை பலவீனப்படுத்துதா, அது எதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, விஷம்னு உணர்ந்து உடனே தூக்கி எறியன்னு சொல்றாரு. பலவீனத்தை நாம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தையே இந்த எக்ஸ்பிளனேஷன் மாத்துது. சரி, இப்போ இந்த பலவீனத்தை விஷம்னு தெரிஞ்சு தூக்கி எறிய தவறுபவர்களுக்கு என்ன நடக்கும்? இந்த கட்டுரை இதையும் சுட்டிக்காட்டுது. இன்று பல பேரு மற்றவர்களை நம்பி வாழ்க்கையை இழக்கறாங்கன்னு ஒரு பெரிய யதார்த்தத்தை பதிவு செய்றாரு. ஆமா, அது ரொம்ப கசப்பான உண்மை. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வரிய சொல்றாரு. யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு காத்திருக்காதே, உன்னை காப்பாத்த வேண்டியது உன்னாலதான் முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்? இது சைக்காலஜில டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ற ஒரு கான்செப்டோட ஒத்துப்போகுது. அதாவது பொறுப்பு பகிர்வு. இப்போ ஒரு கூட்டத்துல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்தா யாரும் உடனே உதவிக்கு வரமாட்டாங்க. ஓ ஆமா, வேடிக்கை தான் பாப்பாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது காப்பாத்துவாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. இதே மைண்ட் செட்டை தான் மனிதர்கள் அவங்க சொந்த வாழ்க்கைக்கும் யூஸ் பண்றாங்க. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தா என் நண்பன் வருவான், என் குடும்பம் என்ன பார்த்துக்கும்னு மூளை தனக்குத்தானே ஒரு இல்யூஷன் ஆஃப் சேவியர்ஸ், அதாவது மாயான மீட்பர்களை உருவாக்கிக்குது. அட, இந்த மாயையான மீட்பர்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சரியா பொருந்தது. நம்மள யாராவது காப்பாத்துவாங்கன்னு காத்திருக்கிறது ரயில் வராத ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு ரயிலுக்காக காத்திருக்கிறதுக்கு சமம். சூப்பர் அனாலஜி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அங்க ரயில் வராது. ஆமா, ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது என் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நான் நம்புறது எப்படி ஒரு மாயான மீட்பராகும்? வருதானே நட்போட இலக்கணமே. என்னை நான் தான் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் சுயநலத்தை போதிக்கிற மாதிரியும், இல்ல நாம ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சு வாழற சமூக அமைப்பிற்கு எதிரானதாகவும் உங்களுக்கு தோணலையா? இந்த கேள்வி கண்டிப்பா பலருக்கும் வரும். ஆனா ஆசிரியர் உதவி கேட்கறதுக்கோ இல்ல மத்தவங்களோட இணைந்து செயல்படுறதுக்கோ எதிரா பேசல. அவர் ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை பேசுறாரு. பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது தனிமனித பொறுப்புணர்வு. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க. ஒரு பில்டிங் பக்கத்து பில்டிங்கோட சோரை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா அந்த பில்டிங்கான அடித்தளமும் தூண்களும் அந்த பில்டிங்குக்கு சொந்தமானதா இருக்கணும். கரெக்ட். பக்கத்து கட்டிடத்தோட தூண்களை நம்பி நீங்க ஒரு மாடிய கட்ட முடியாது இல்லையா? நண்பர்கள் உதவலாம், குடும்பம் தோள் கொடுக்கலாம். ஆனா உங்களை வீழ்ச்சியிலிருந்து மீட்டு எழுந்து நிற்க வைக்கும் அந்த மைய பொறுப்பு, அந்த கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட மட்டுமே இருக்கணும். அதை நீங்க இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப தப்பு. ஓ, இப்ப புரியுது. அதாவது கீழே விழும்போது யாராவது கை கொடுத்து தூக்கி விடலாம். ஆனா எழுந்து நிற்கிற பலம் நம்ம கால்கள்ல தான் இருக்கணும். நான் விழப்போறேன், யாராவது என்ன புடிச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுக்க மத்தவங்கள சார்ந்து இருக்கிறது தான் ஆபத்து. துல்லியமா அதுவேதான். தனக்கான மீட்பர் தான் மட்டுமே அப்படிங்கிற தெளிவு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்போது அவன் மத்தவங்கள சார்ந்து இருக்கிறத நிறுத்திட்டு அவங்களோட இணைந்து செயல்பட ஆரம்பிப்பான். இது சமூகத்துக்கு எதிரானது இல்ல. தன்னை தானே காப்பாத்திக்க தெரிஞ்ச மனிதர்களால தான் ஒரு பலமான சமூகத்தையே உருவாக்க முடியும். வாவ், ரொம்ப தெளிவான விளக்கம். தனிமனித பொறுப்புணர்வு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது நல்லா புரியுது. சரி, இப்போ என்னை நான் தான் காப்பாத்திக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பயணம் எப்படி இருக்கும்? அந்த பாதையில வர்ற சவால்களை இந்த கட்டுரை ரொம்ப யதார்த்தமா சொல்லுது. உலகம் உன்னை விட்டு போகலாம், நண்பர்கள் மாறலாம், உறவுகள் உடையலாம்னு உறவுகளோட நிலையற்ற தன்மையை ரொம்ப பச்சையா முன்வைக்கிறாரு. ஆமா, அது ஒரு கசப்பான உண்மை. ஆனா அடுத்த வரியில என்ன சொல்றாருன்னா, ஆனா உன் தைரியம் மட்டும் உடையக்கூடாதுன்னு சொல்றாரு.
சொல்றதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நண்பர்கள் மாறும்போது, நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் உடையும் போது, இயல்பாவே ஒரு மனிதனோட மனசும் தைரியமும் உடைஞ்சாதானே அவன் மனிதன். நாமெல்லாம் ஒன்னும் கல் நெஞ்சம் கொண்ட ரோபோட்கள் கிடையாதே. கண்டிப்பா இல்ல. ஒரு பெரிய இழப்பு நடக்கும்போது, எல்லாமே நம்ம சுத்தி உடையும்போது, என் தைரியம் உடையலன்னு சிங்க மாதிரி நிக்க முடியுமா? இது எப்படிங்க சாத்தியமாகும்? நீங்க சொல்றது 100% உண்மை. நாம ரோபோட்கள் கிடையாது. வலி அப்படிங்கிறது மனித இயல்பு. உறவுகள் பிரியும்போது நம்ம அழுவதும் சோர்வடைவதும் ரொம்ப ரொம்ப இயற்கையான உணர்வுகள். தைரியம் உடையக்கூடாதுன்னு இந்த கட்டுரை சொல்றது நீங்க வலிய உணரவே கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல. அப்புறம் என்ன அர்த்தத்துல சொல்றாரு? இதுல ஸ்டோயிசிசம் அப்படிங்கிற தத்துவத்தோட ஒரு முக்கியமான கோட்பாடு அடங்கியிருக்கு. அதாவது உலகத்தை இரண்டா பிரிச்சு பார்க்கிறது. ஒண்ணு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள், இன்னொன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள். மத்தவங்களோட எண்ணங்கள், அவங்க நம்ம கூட இருக்கிற காலம், இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத வெளிப்புற மாறிகள், அதாவது எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸ். ஓ, அத நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா. ஆனா அதுக்கு நாம கொடுக்கிற எதிர்வினையும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தைரியமும் நமது கட்டுப்பாட்டுல உள்ள உள்மாறிகள், அதாவது இன்டர்னல் கான்ஸ்டன்ட்ஸ். அதாவது அடிபட்டா வலிக்கும், ஆனா அந்த வலி நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிவுக்கு கொண்டு வராது. ஏன்னா நம்மோட அடித்தளம் வேற எங்கும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நம்மை சுற்றியுள்ள விஷயங்கள் மாறக்கூடியவை, உடையக்கூடியவை அப்படிங்கிற உண்மையை முன்கூட்டியே ஏத்துக்கிறது தான் அந்த உடையாத தைரியத்தோட சீக்ரெட். உங்க வாழ்க்கையோட அடித்தளத்தை மத்தவங்க மேல நீங்க கட்டி எழுப்பியிருந்தா, அவங்க மாறும்போது உங்க வாழ்க்கைய அப்படியே சரிஞ்சிடும். ஆமா, பேஸ்மெண்ட் வீக் ஆயிடும். ஆனா உங்க அடித்தளத்தை உங்க மேல, அதாவது உங்க சுயத்தின் மேல கட்டி எழுப்பியிருந்தா, சுவர்கள் இடிஞ்சு விழலாம், பெயிண்ட் உதறலாம், ஆனா அடித்தளம் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். தைரியம் அப்படிங்கிறது பயமே இல்லாத நிலை கிடையாது. பயத்தையும் வலியையும் தாண்டி இதுவும் கடந்து போகும், என்னால என் உடைந்த பாகங்களை சேர்த்து வச்சு மீண்டும் என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும்னு உறுதியா நம்புறது தான். ரொம்ப அருமையான பார்வை இது. வெளிப்புற உலகத்தோட நிலையற்ற தன்மைய புரிஞ்சுக்கிறது தான் நம்ம அக உலகத்தோட உடையாத தைரியத்தை காக்கும் கவசம். இப்போ நாம இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கண்மூடித்தனமான நம்பிக்கையோட ஆபத்து, பலவீனம் என்கிற விஷம், மாயையான மீட்பர்கள், அப்புறம் உறவுகள் உடைந்தாலும் உடையாத தைரியம், இது எல்லாத்தையும் தாண்டி நிற்பதற்கான இறுதி தீர்வை நோக்கி ஆசிரியர் நம்ம கூட்டிட்டு போறாரு. ஆமா, அந்த ஃபைனல் சொல்யூஷன். இந்த கட்டுரையின் முத்தாய்ப்பான இறுதி வரிகள் இதுதான். முதலில் உன்னை நீ நம்பு, அதுக்கப்புறம் உலகமே உன்னை நம்பும். இந்த பயணம் முழுவதையும் ஒரே வரியில ரொம்ப அழகா தொகுக்கிற இடம் இது. இவ்வளவு நாளா நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருந்த எல்லா தீர்வுகளையும் ஆசிரியர் அப்படியே திருப்பி நமக்குள்ளே வைக்கிறாரு. இதை நான் இப்படி உருவகப்படுத்தி பார்க்கறேன். அதாவது ஒரு மரத்தோட ஆணிவேர், அப்புறம் அதுக்கு நாம கொடுக்கிற சப்போர்ட், முட்டுக்கட்டை. இப்போ ஒரு சின்ன செடியை நடும்போது அது காத்துல சாய்ந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன மரக்குச்சியை நட்டு அதோட சேர்த்து கட்டுவோம் இல்லையா? ஆமா, ஒரு தற்காலிகமான உதவிக்காக. கரெக்ட். அது ஒரு தற்காலிகமான உதவி. ஆனா அந்த செடி ஒரு பெரிய மரமா வளரும் போதும் அதே குச்சியை நம்பி சார்ந்திருந்தா என்ன ஆகும்? அந்த மரத்தோட வேர்கள் நிலத்துக்கு அடியில ஆழமா போகாது. என்றோ ஒரு நாள் அந்த குச்சி மக்கி உடையும் போது ஒரு சின்ன காத்தடிச்சா கூட அந்த மரம் வேரோட சாஞ்சிடும். சரியா சொன்னீங்க. வேர்கள் தனக்கான வலிமையை தானே தேடி கண்டுபிடிக்காதது தான் இதுக்கு காரணம். இந்த நம்மளோட தன்னம்பிக்கை தான் அந்த ஆணி வேர். அந்த வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த உலகமும் அதோட கிளைகள்ல இழப்பாரும். இதுதான் இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கறதோட முழு வரைபடமா. அந்த மரத்தோட உதாரணம் இதோட மெக்கானிசத்தை ரொம்ப பர்ஃபெக்டா விளக்குது. ஆசிரியர் சொல்றதும் அததான். தற்காலிக முட்டுக்கட்டைகளையே நிரந்தரம்னு நீங்க நம்பும்போது உங்க வேர்கள் வளர்றதே நிறுத்திடுது. உங்களை நீங்களே நம்பாத போது அந்த சந்தேகமும் தவிப்பும் நீங்க அறியாமலேயே உங்க பாடி லாங்குவேஜ்ல வெளிப்படும். அது நம்ம பேச்சிலையும் செயல்லையும் தெரிஞ்சிடும் இல்லையா? ஆமா, நீங்க எடுக்கிற முடிவுகள்ல அது எதிரொலிக்கும். தன்னைத்தானே சந்தேகப்படுற ஒருத்தரை இந்த உலகம் எப்படி நம்பும்? மனிதர்களாகிய நாமும் சரி, சமூகமும் சரி, எப்பவுமே வலிமையும் உறுதியும் தான் தேடி ஈர்க்கப்படுறோம். நீங்க எப்போ உங்களுக்கான மீட்பரா உங்களை முழுமையா ஏத்துக்கிட்டு எந்த சந்தேகமும் இல்லாம உங்களை நீங்க நம்ப தொடங்குறீங்களோ, அப்போ நீங்க வெளிப்படுத்துற எனர்ஜி முற்றிலும் வேறானதா இருக்கும். அந்த சுயநம்பிக்கை தான் உலகத்தோட நம்பிக்கைய நம்ம பக்கம் ஈர்க்க ஒரு காந்த மாதிரி. அதான் உண்மை. அந்த மைய விசை உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சூப்பர். ஆக இந்த குறிப்புகள் வெறும் வெற்றிக்கான வழிகாட்டுதல் மட்டும் இல்ல. இது ஒரு மனிதன் தம் மனச கட்டமைப்பதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். உலகம் நம்மை காப்பாற்ற வராது அப்படிங்கிற கசப்பான உண்மையிலிருந்து ஆரம்பிச்சு,
நாம நம்மள நம்புனா இந்த உலகமே நம்ம நம்போ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான உறுதியான இடத்துக்கு இது நம்ம கூட்டிட்டு போகுது. கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரியலைசேஷன் இது. இன்னைக்கு நம்ம அலசின இந்த தீவிரமான குறிப்புகளோட சாராம்சத்தை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். யாருக்காகவும் நம்மளோட சிந்திக்கும் திறனை கண்மூடித்தனமா அடகு வைக்கக்கூடாது. நம்ம எனர்ஜியை உறிஞ்சிற பலவீனங்களை அது எவ்வளவு இனிமையானதா இருந்தாலும் சரி விஷமா பார்த்து விலகணும். பஸ் ஸ்டாப்ல வராத ரயிலுக்காக காத்திருக்கிறத போல யாரோ வருவாங்கன்னு வெயிட் பண்ணாம நாமே நமக்கான மீட்பரா மாறணும். ஆமா. அப்புறம் அந்த உடையாத தைரியம். கரெக்ட். எல்லாத்துக்கும் மேல உறவுகளும் மனிதர்களும் மாறக்கூடியவங்க அப்படிங்கறத முன்கூட்டியே ஏத்துக்கிட்டு நமது சுயத்தின் மீதான தைரியத்தை எந்த சூழ்நிலையிலயும் உடையாம பாத்துக்கணும். இந்த ஆசிரியரோட வாதங்கள் சிலருக்கு ரொம்ப கோபமானதாகவோ இல்ல கொஞ்சம் கடுமையானதாகவோ தோணலாம். ஆனா நமது இயல்பான சார்பு நிலைய கேள்வி கேட்க இது ஒரு அருமையான டூல் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது ஒரு நல்ல வேக்கப் கால்னு சொல்லலாம். ஆமா. இப்போ இந்த விவாதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு ஃபைனல் கேள்வி. இந்த குறிப்புகள் த ஆர்கிடெக்சர் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது தன்னம்பிக்கையின் கட்டமைப்புன்னு சொல்லுது. நீங்க தான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கட்டிடத்தை கட்டும் தலைமை பொறியாளர், அதாவது சீஃப் என்ஜினியர்னு வச்சுப்போம். அந்த உடையாத தைரியத்தை உருவாக்குறதுக்காக நாளை காலையில நீங்க எழுந்து வைக்க போற அந்த முதல் செங்கல், அதாவது ஃபர்ஸ்ட் பிரிக் எதுவா இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆமா, நீங்க இவ்ளோ நாளா நம்பிக்கிட்டு இருந்த எந்த மாயையான மீட்பரை நாளை முதல் வேணான்னு ரிஜெக்ட் பண்ண போறீங்க? அல்லது உங்க வளர்ச்சியை தழுக்கிற எந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி வீச போறீங்க? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டீப் டைவ்ல சந்திக்கலாம்.